ஸ்டேஷன் யார்ட் கிராடியன்ட் இல்லைனா மினிமம் கிராடியன்ட். இது வந்து எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மினிமம் கிராடியன்ட் ப்ரொவைடட் ஆன் ஸ்டேஷன் யார்ட் ஃபார் ஈஸி ட்ரைனேஜ். இந்த இது வந்து எதுக்காக அப்படின்னா வந்துட்டு இந்த ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பர்பஸ்க்காக, அந்த இது வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக அதில் வந்துட்டு மினிமம் கிராடியன்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மினிமம் கிராடியன்ட் தான் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டேஷன் யார்ட் கிராடியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி இந்தியன் ரயில்வே வந்துட்டு இது வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா மேக்ஸிமம் கிராடியன்ட்னா என்ன, மினிமம் கிராடியன்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மேக்ஸிமம் கிராடியன்ட் அப்படிங்கிறது 1/400 அப்படிங்கிறது தான். இது மினிமம் கிராடியன்ட் அப்படிங்கிறது 1/1000. இப்போ வந்து நம்ம வந்து கீழே இருக்கிற டினாமினேட்டர் நம்பரை வச்சு பார்த்து மட்டும் நம்ம வந்து எது மேக்ஸிமம் கிராடியன்ட் இது மினிமம் கிராடியன்ட் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ நம்ம இது வந்து எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா 1/400 × 100 அப்படின்னு சொல்லி வரும்போது அது வந்து 0.25 அப்படிங்கிற இடத்துல வரும். அதுக்கடுத்தா வந்துட்டு 1/1000 × 100 அப்படிங்கும்போது 0.1 வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது எது வந்து மேக்ஸிமம் கிராடியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா 1/400 தான் மேக்ஸிமம் கிராடியண்ட்டாக இருக்கும். 1/1000 அப்படிங்கிறது மினிமம் கிராடியண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்துட்டு பர்பஸ் ஆஃப் கிராடியன்ட் டு ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன பர்பஸ்க்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டு ஃபெசிலிட்டேட் ஆக்சஸ் டு டிஃப்ரெண்ட் ஸ்டேஷன்ஸ் லொக்கேட்டட் அட் டிஃப்ரெண்ட் எலிவேஷன்ஸ். அது என்ன இருக்கும் அப்படின்னா வேறு ஹைட்டில் இருக்கிற ஸ்டேஷன்ஸை வந்து ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்காக தான் வந்து கிராடியன்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா கட்டிங் அண்ட் ஃபில்லிங் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக, மேக்ஸிமம் கட்டிங் அண்ட் ஃபில்லிங் இருக்கிற இடத்த வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கிராடியன்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்துட்டு ரூலிங் கிராடியன்ட் வந்து இதுதான் வந்து மேக்ஸிமம் கிராடியன்ட். நம்ம வந்து ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் செக்ஷனில் வந்துட்டு ரொம்ப மேக்ஸிமம் கிராடியண்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு ரூலிங் கிராடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரூலிங் கிராடியண்ட்டை விட மொமெண்டம் கிராடியன்ட்டும் புஷ் கிராடியன்ட்டும் உயரம் வந்து அதிகமாக இருக்கும். இல்லைனா இப்படி சொல்லலாம் என்ன அப்படின்னா வந்துட்டு மொமெண்டம் கிராடியன்ட் இல்லைனா புஷ் கிராடியண்ட்டை விட ரூலிங் கிராடியன்ட் வந்து உயரம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அது எக்ஸப்ஷனல் கிராடியன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். அதாவது எந்த கிராடியன்ட் வந்து எக்ஸப்ஷனல் கிராடியன்ட் அப்படின்னா மொமெண்டம் கிராடியன்ட்டும் மொமெண்டம் கிராடியன்ட்டும் புஷ் கிராடியன்ட்டும் வந்து எக்ஸப்ஷனல் கிராடியன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து ரூலிங் கிராடியன்ட் அப்படிங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் ட்ரெயினோட லோடை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். அந்த பர்டிகுலர் ட்ரெயினோட லோட் அண்ட் அந்த பர்டிகுலர் என்ஜினோட ஹாலிங் கெப்பாசிட்டி, அந்த லோகோமோட்டிவ் பவர், இதை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். அதுக்கடுத்து அந்த மொமெண்டம் கிராடியன்ட் இருக்கிற இடத்துல வந்து எந்த சிக்னல்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணிடக்கூடாது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, மொமெண்டம் கிராடியன்ட் இருக்கிற இடத்துல வந்துட்டு எந்த சிக்னல்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு புஷ் கிராடியன்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து எப்படி போடணும் அப்படின்னா வந்துட்டு இது எந்த இடத்துல வந்து கட்டிங் அண்ட் ஃபில்லிங் வந்து அவாய்ட் பண்ணணும், எந்த இடத்துல வந்து ஹில்லி ரீஜன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து புஷ் கிராடியன்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த மொமெண்டம் கிராடியன்ட் வந்து அடிஷ்னல் கைனெட்டிக் எனர்ஜி எப்படி வந்து கெயின் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபாலிங் கிராடியன்ட் மூலமாக தான். அதாவது என்ன அப்படின்னா அந்த ஸ்டீப்பர் கிராடியன்ட்லேருந்து ஃபால் ஆகுது இல்லையா, அது மூலமாக தான் அது வந்து அடிஷ்னல் கைனெட்டிக் எனர்ஜி இல்லைன்னா மொமெண்டம் கிராடியன்ட்டை வந்து அட்டைன் பண்ணும். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து இந்த புஷ் கிராடியன்ட் அப்படிங்கிறது அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா இன்ஜின்ஸ் வந்து தேவைப்படும். இது வந்து ரூலிங் கிராடியன்ட்டை விட உயரம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த புஷ் கிராடியன்ட் அப்படிங்கிறது வந்து ரூலிங் கிராடியன்ட்டை விட உயரம் வந்து அதிகமாக இருக்கும். இது மலை ஏறுற இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து சொன்னேன் இல்லையா, இதில் வந்துட்டு 1/400 × 100 அப்படிங்கும்போது 0.25 அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் கிராடியன்ட். அதுக்கடுத்து 1/1000 × 100 அப்படிங்கும்போது 0.1 அப்படிங்கிறது வந்து மினிமம் கிராடியன்ட். ஸோ இதில் வந்து மினிமம் கிராடியன்ட் அப்படிங்கிறது வந்து 400 இந்த டினாமினேட்டரை பொறுத்து வராது. மேக்ஸிமம் கிராடியன்ட் அப்படிங்கிறது இந்த டினாமினேட்டரை பொறுத்து மட்டும் கன்க்ளூட் பண்ண முடியாது. அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து கர்வ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இஸ் அ பார்ட் ஆஃப் ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ், நேம்லி அடிஷ்னல் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் எ ட்ரெயின் மஸ்ட் ஓவர்கம் வென் ட்ராவலிங் ஆன் அ கர்வ்டு செக்ஷன் ஆஃப் அ ட்ராக். கர்வ்டு செக்ஷன் வந்து கர்வ்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா ரேடியஸ் அண்டு சூப்பர் எலிவேஷன், இது ரெண்டையும் பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ், அது வந்து ஒரு ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸோட ஒரு பார்ட்டு. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இன்னும் ஒரு அடிஷ்னல் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ். இந்த கர்வ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிஷ்னல் ரோலிங் ரெசிஸ்டன்ஸு. அது வந்து எது வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து ஓவர் கம் பண்ணணும். எப்போ அப்படின்னா வந்துட்டு அந்த கர்வ் செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கர்வ் பார்ட்டில் வந்து மூவ் ஆகும்போது அது வந்து அந்த ட்ரெயின் வந்து ஓவர் கம் பண்ணணும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு கர்வ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலாக என்ன அப்படின்னா அந்த கர்வில் வந்து அந்த கர்வில் வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயின் வந்து ஒரு அடிஷ்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து அட்டைன் பண்ணும். அதுதான் வந்துட்டு அடிஷ்னல் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து அட்டைன் பண்ணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ட்ரெயின் வந்து ஓவர் கம் பண்ணும்.
அந்த கர்வை வந்து மூவ் பண்ணும்போது அது வந்து ஒரு அடிஷ்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணணும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு கர்வ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்வ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 இதை பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பொறுத்து இருக்குது அப்படின்னா ரேடியஸை பொறுத்து இருக்குது அண்ட் சூப்பர் எலிவேஷன், இது 2ஐயும் பொறுத்து இருக்குது. சின்ஸ் கர்வ் இஸ் யூஸ்வலி பேங்க்ட் அப், இது வந்து கர்வ் வந்து எப்போவுமே வந்து சூப்பர் எலிவேஷனை பேங்க் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் வந்து ஒரு சர்டன் ஸ்பீட் இருக்கும். அந்த சர்டன் ஸ்பீடில் வந்துட்டு அந்த ட்ரெயின் வந்து ஈஸியாக வந்து அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸையும் கர்வ் ரெசிஸ்டன்ஸையும் வந்து ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணிடும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு கர்வ் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு கிரேட் காம்பன்சேஷன். கிரேட் காம்பன்சேஷன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர். என்ன அப்படின்னா ரூலிங் கிரேடியன்ட் ஹேப்பன்ஸ் டு பி ஆன் அ கர்வ், த டோட்டல் டிஸ்டன்ஸ் டியூ டு ரூலிங் கிரேடியன்ட் அண்ட் கர்வேச்சர் எக்ஸீட்ஸ் த permissible limit, gradients are reduced on the curve. This reduction in gradient is known as grade compensation. So first என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அந்த ரூலிங் கிராடியன்ட் வந்து கர்வில் வந்து வந்துடுச்சு அப்படின்னா, அது ஒரு கர்வில் போயிட்டு இருக்கும்போது அந்த ரூலிங் கிராடியன்ட் வந்து வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் டியூ டு ரூலிங் கிராடியன்ட் அண்ட் கர்வேச்சர், இந்த கர்வேச்சர்னாலையும் இந்த ரூலிங் கிராடியன்ட்னாலையும் வர்ற ஒரு இது வந்து எக்ஸீட்ஸ் பெர்மிசிபிள் லிமிட். அதாவது இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எதனால வருது அப்படின்னா வந்துட்டு ரூலிங் கிராடியன்ட்னாலையும் கர்வேச்சர்னாலையும் வருது. ஸோ இந்த இது வந்து எதை வந்து எக்ஸீட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பெர்மிசிபிள் லிமிட் வந்து எக்ஸீட் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம வந்து அந்த கர்வ் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா கிரேட் காம்பன்சேஷன். ரிடக்ஷன் கிரேடியன்ட் இஸ் கால்ட் அஸ் கிரேட் காம்பன்சேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு ரூலிங் கிராடியன்ட்டில் வந்துட்டு ரூலிங் கிராடியன்ட் வந்து கர்வில் வரும்போது அதில் வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு டியூ டு ரூலிங் கிராடியன்ட் அண்ட் கர்வேச்சர் வந்து பெர்மிசிபிள் லிமிட்டை வந்து எக்ஸீட் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் இந்த இதை வந்து எக்ஸீட் பண்ணும் இல்லையா, அதில் வந்துட்டு கிராடியன்ஸ் ஆர் ரெடியூஸ்ட் அந்த கர்வ். இப்போ வந்து பெர்மிசிபிள் லிமிட்டுக்கு மேலே போகும்போது வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த கிராடியன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிராடியன்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான். ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ரூலிங் கிராடியன்ட் வந்து கர்வேச்சரில் வந்து அட்டைன் பண்ணும்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் டியூ டு ரூலிங் கிராடியன்ட் கர்வேச்சர் வந்து பெர்மிசிபிள் லிமிட்டை மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிராடியன்ட் வந்து குறையுது. ஸோ இந்த ரிடக்ஷன் இன் கிராடியன்ட் இஸ் நோன் அஸ் கிரேட் காம்பன்சேஷன். அவ்வளோதான்.